இன்றைய வார்த்தை பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமேன். தேவன் நம் குறைவுகளை நிறைவாக்க வல்லவர். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். நம்முடைய குடும்பங்களில் காணப்படும் குறைவுகள் நீங்கி தேவையான சமானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் அருளுவார். நம்முடைய தேவன் நல்லவர். அவர் நம் வாழ்க்கையை பலமாய் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர் அவரே. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் ஐஸ்வர்ய குறைவுகளை அவர் நீக்கி போடுவார். அவை எல்லாவற்றையும் தந்து நம்மை நிறைவாய் மாற்றுவார். சரகரபரமான ஆசீர்வாதமோ ஆவிக்குரியவரான ஆசீர்வாதங்களோ எல்லாவற்றையும் தேவன் தருவார். அவருடைய மகிமையிலே தருவார். ஆண்டவரே, இந்த வேளையிலும் அவர் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலும் தேவனதை செய்வார். அவர் மகிமையை தருவார். நாம் மனிதனை நம்பாமல் தேவனை நம்பி நடப்போம். தேவன் நம் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். தேவன் தன்னை விசுவாசிக்கும் மக்களுக்கு துணையாக இருப்பார். அது மனிதரும் அளவின்படி அல்ல, ஆண்டவரின் எல்லையற்ற அளவின்படி தருவார். இந்த நன்மைகளை இயேசு கிறிஸ்து மூலமாய் தருவார். இன்று நாம் தேவனிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி ஆசீர்விப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்யபடியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் மிஷனையும் மாலையும் அவளுடைய குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்க முடியாது ஜெபிக்கிறேன். இரத்த கோடைகளை மூடி மறுத்து பாதுகாத்து கொடுங்க. தேவனே, இந்த வசனை கேட்கிறவங்க பிள்ளைகளை ஆசிரியப்பா. கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகிமையில் நிலைவார்க்கும்படியாக ஜெபிக்கிறாண்டே. இந்த பிள்ளைகள் யார் யார் என்னென்ன தேவையோடு நோக்கி பார்க்குறாங்களோ ஒரு தேவையெல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேங்க தாவே. இரத்த கோடைகளால் மூடி மறுத்து பாதுகாத்து கொடுங்கப்பா. வசனத்தின்படி வாழ உதவி செய்யுங்காண்டவரே. வசனத்தின்படி உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய சித்தத்துக்கு உங்களுடைய பிள்ளையை ஒப்புக் கொடுக்குறேன். என்னோடு கூட இருந்து பயக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பமாக பேர ஆசிரியங்கப்பா. இன்னும் அநேகர் இணைந்து உற்சாகத்தோடு துதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலையும் தேசத்து ஆளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, நல்ல புத்தியை கொடுங்கப்பா. ஆசிரியங்க, பாதுகாத்து கொடுங்க, சமாதானத்தாங்க, சந்தோஷத்தாங்க, மனமடிச்சு நிர்வாகித்தாருங்க. இரத்த கோடைகளை மூடி மறுத்து பாதுகாத்து கொடுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரியம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.